என்னதான் ப்ரோ இருக்கணும் அப்படியே எங்க ஒரு பொய்யா போலீஸ் சுற்றிட்டே ப்ரோ எது சொன்னாலும் பொய்யா இருக்க போகிற ஏதோ ஒரு வயசில் இருக்க போது சொல்லும் போது நம்ம கேட்டுக்கணும் அதை போய் இப்போ நம்ம இப்போதான் தெரியுது இதெல்லாம் அவன் சொன்னதெல்லாம் பொய்டா யோசிச்சப்போ தான் அப்படியே ஓடுது அவன் சொன்ன பொய்லாம் கூட்டணியில் கூப்பிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறா இவர் வந்து தலை வா ப்ரோ வெல்கம் ப்ரோ எதுக்கு இதெல்லாம் ஹாய் மேம் இப்போ 2026 எலெக்ஷனில் நீங்கள் உங்களுடைய ஆதரவு யார் கொடுப்பீங்க? நிச்சயமாக விஜய் சாருக்கு தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் அவரோட ஃபேனு. செகண்ட் வந்து என்னென்னா அவரோட அந்த ஒரு உணர்ச்சி அந்த ஒரு பண்ணலான்னு சொல்லி அவர் தர்ற அந்த கருதல் அந்த இதெல்லாம் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஷோர்லி ஐ வுட் லைக் டு கிவ் இட் அ ட்ரை அண்ட் ஆல்சோ லைக் அவர் ஃபிலிமில் வந்து அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறான்றதுக்காக தேர் இஸ் நத்திங் லைக் அவர் வந்து எதுவும் வந்து இட் இஸ் லைக் ஃபேக் பட் வி ஹாவ் டு ஷோர்லி பிலீவ் இன் ஹிம் அண்ட் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா விஜய் ஃபேன்ஸும் ஷோராக பிலீவ் பண்ணுவாங்க. நிச்சயமாக வந்து அவரோட இது வந்து லைக் அஸ்ட்ராலஜின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால அஸ்ட்ராலஜிலையும் சொல்லியிருக்காங்க லைக் ஹீ இஸ் கோயிங் அவரால் வந்து நல்ல ஒரு திருப்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரோடையும் அந்த ஒரு அஸ்ட்ராலஜி பிலீவ் பண்ணுறவங்களும் என்னோட அந்த ஃபேன்ஸ் குரூப்பும் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு சப்போர்ட்னால தான் நான் சொல்கிறேன் லைக் ஹி வில் பி ஏபிள் டு கிவ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. இவ்வளோ நாளாக இருந்தவங்களுக்கும் நம்ம ஒரு சேஞ்ச் வரலாம் இல்லையா? நாங்கள் எப்போவுமே டிஎம்கே தாங்க. ஜென்ரேஷனாக நாங்கள் டிஎம்கே தான். எங்கள் அப்பா காலத்துலேருந்து கலைஞருடைய அந்த ஸ்பீச்சுக்காக எங்கள் அப்பா ஸோ அவர் வந்து சொன்ன வார்த்தை வந்து நான் போனாலும் என்னுடைய இது ஓட்டு வந்து அவங்களுக்கு தான் போடணும். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கு தான் நாங்கள் இது வரைக்கும் போட்டுட்ருக்கோம். நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க தான் பட் எங்களுக்கு அது அப்படி ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. அவர் வந்து ரைட்டரு அவர் கவிதை இதில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் ஏரியாவில் ஃபஸ்ட்டு டிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்தது எங்கள் அப்பா தான். ஸோ அதனால் வந்து எல்லாருமே டிஎம்கே தான். அந்த காலத்துலேருந்தே எங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் டிஎம்கே சப்போர்ட்ஸ். டிவிக்கே புதுசாக இருக்குது, நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம். லேடிஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்க்குறேன். அது இல்லாமல் கொஞ்சம் அவரோட இதெல்லாம் மோட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேபி அவங்களோட இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் விஜய்க்கு எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி யாராவது ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தவங்களே வந்துட்டு இருக்கிறத விட இன்னொருத்தவங்க வந்தால் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவாங்க அட்லீஸ்ட்டு. ப்ளஸ் யங்கஸ்ட்டு பூர்த்தி பண்ணுறது பண்ணாமல் போகிறதுன்றது மக்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க. அதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலி சொல்ல போனால். இருந்தாலும் இன்னொருத்தவங்க வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவர் அதுக்கு முன்னாடியே நிறைய வைக்கிறாரு. அதனால பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை பண்ணட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கணுன்றது யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சு மாற்றன்றது எல்லாருமே சமமாக இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு தேவை. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரு கோவிலுக்கு போனால் கூட பணம் இருக்கிறவங்க முன்னாடி போகிறவங்க, பணம் இல்லாதவங்க பின்னாடி தான் நிற்கிறாங்க. அந்த மாதிரி அதுக்கு அதே மாதிரி ஒரு சிஎம் ஆனார்னா அவர் சிஎம் மாதிரி இருக்கக்கூடாது. மக்களோட மக்களாக கலந்து எங்கள் கூட ஒன்றா பயணம் பண்ணுற மாதிரி ஒரு சிஎம் தான் எங்களுக்கு தேவை. அவங்க வராங்கன்றதுக்காக ஃபுல் ரோடையும் பிளாக் பண்ணி மற்றவாளோடதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அது எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கிறது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும், நல்ல எஜுகேஷன் வேணும். இது ரெண்டு கொடுத்துட்டாலே எவ்வளோ வேணாலும் மக்கள் டேக்ஸ் கரெக்டாக கட்டிடுவாங்க. இது ரெண்டுத்துலையுமே யாருமே இன்னும் ப்ராப்பராக ஒழுங்காக கொடுக்கல. உண்மையாக சொல்ல போனால் அந்த அளவுக்கு வந்துட்டாலே எல்லாருமே பெஸ்ட்டாக ஆகிடுவாங்க நான் திங்க் பண்ணுறேன். இப்போ எப்படி ஃபஸ்ட்டு ஏடிஎம்க்கும் டிஎம்க்கும் வந்தாங்க அந்த நம்பிக்கையை ஸ்டார்ட் பண்ணும் போது தானே கொடுத்து தான் பார்ப்போன்றது தான். டிஎம்கே தான். நம்ம வந்து ஒரு ஸ்மூத்திங்கான ஒரு அரசியல் அமைப்பு கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின். நிறைய வந்து லேடிஸ்க்கு பஸ் ஃப்ரீ, மந்த்லி 1000 ருபீஸ் கொடுக்குறாரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் 1000 ருபீஸ் கொடுக்குறாரு படிக்கிற பிள்ளைங்களுக்கு. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, காலேஜ்லேயும் கிடைக்குது. அதுக்கடுத்து கல்யாண உதவி திட்டங்கள், இப்படி பெண்களுக்கு நிறைய ஒரு சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அதனால எனக்கு வந்து அவர் இருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. எல்லாமே சொல்கிறாங்க சார், யார் செய்கிறாங்க சொல்லுங்கள். இப்போ நீங்களும் நாங்களும் பேசுகிறோம், ஆனால் அதை செயல்பட கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம். என்ன சொல்கிறீங்க? இப்போ நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம், ஆனால் அதை திட்டமாக கொண்டு வந்து மக்களுக்கு ரீச் ஆகுது, அதுதானே சார் முக்கியம். என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் இப்போ வந்து பெண்களுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா வேலைக்கு போகிற பெண்கள்லேருந்து பஸ்ஸு வந்து ஈஸியாக அவங்க பணமே இல்லைன்னா கூட ட்ராவல் பண்ண முடியுதுல்ல, அது பெரிய விஷயம் தானே உங்களுக்கு. அதுமாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாப்கின் கொடுக்குறாங்க ஸ்கூலில் பெண் பிள்ளைகளுக்கு. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது. எனக்கு என்னமோ ஸ்டாலின் நல்ல திட்டங்கள் தான் கொண்டு வந்திருக்காரு. அந்தளவுக்கு வளரணும்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் சார். 26ல் வேணால் அவருக்கு வேணால் யங்ஸ்டர் பாப்புலேஷன் இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ இப்போ ஒரு நம்ம ஊரில் 240 எவ்வளோ சீட்டாக இருக்குது, 230 தொகுதி 234 தொகுதி இருக்குன்னா அவ்வளோ இதுலேயும் பாப்புலேஷன் வர முடியுமான்றது சந்தேகம் தான் விஜய்க்கு வந்து. ஆனால் இவங்களுக்கு அந்த பாப்புலாரிட்டி இருக்குல்ல சார். ஏற்கனவே அவங்க வந்து கிராண்டில் வந்து இப்போ பிளேஸில் அவங்க எல்லா மக்களுக்கும் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இன்னும் செய்ய போகிறேன்னு
சொல்கிறத மக்கள் நம்பி ஓட்டு போடணும்ல. நான் சொல்கிறது உண்மை தானே சார். இப்போ இவங்க ஏற்கனவே பிளேஸில் இருந்துக்கிட்டு செய்கிறாங்க. இப்போ வந்து அவர் விஜய் வந்து என்ன நான் எல்லாம் செய்கிறேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மெயினாக என்ன சொல்கிறாரு, எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ஹெல்த் அது 3 வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அதை கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல் தான். அவர் வந்தாலுமே நல்லது தான். ஆனால் அதை சாத்தியப்படுத்துறதுக்கு டைமிங் ஆகும். அவங்க 2 அரசியலுமே செய்யலை. இல்லை 2 அரசியலுமே வந்து ஃப்ரீயாக வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆர் கவர்மெண்ட், அதேமாதிரி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் 2 இப்படி இருக்குது. இதை வந்து மேனேஜ்மெண்ட்டே இல்லாமல் ப்ரைவேட்டே இல்லாமல் எஜுகேஷனும் மெடிக்கலும் கவர்மெண்ட்டு ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து மக்களுக்கு வந்து அந்த ஒரு ஹெல்த்துக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். ஆனால் நம்ம கண்ட்ரி நல்ல டெவலப் ஆகும். கண்ட்ரியே விடுங்க, நம்ம தமிழ்நாடு நல்ல டெவலப். இப்போ இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு இல்லைங்களா கல்வியில். கல்வி வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. இப்போ அந்த மாதிரி இந்த 2 ஃபெசிலிட்டி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எஜுகேஷன் கூடும்போது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் படித்த இன்ஜினியரிங் தான் இன்றைக்கி அமெரிக்காவில் போய் ஐடியில் வேலை பார்க்குறாங்க. சுந்தர் பிச்சை சார் அங்கே தானே போய் வேலை பார்க்குறாரு. அப்போ நம்ம எஜுகேஷன் நல்ல எஜுகேஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ மேனேஜ்மெண்ட்டு கவர்மெண்ட்டு அப்படின்னு போகும்போது மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டே வந்து ஒரே ஸ்டடி எல்லோரும் இங்கே தான் படிக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரே விதமான எஜுகேஷன் கிடைக்கும். அப்போ வளர்ச்சி அந்த இதில் நல்லா இருக்கும்ல. சமமான விஷயம் கிடைக்குதுன்னு இல்லை. இப்போ வந்து எல்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் வந்து மெட்ரிக்கில் போடுறேன் என் குழந்தைய. அவங்க கொஞ்சம் ஹை கிளாஸ் ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்க அவங்க சிபிஎஸ் இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போடுறாங்க. அப்போ வந்து கல்வி எல்லாருக்கும் எப்படி தரமாக கிடைக்குது? அது அப் அண்ட் டவுன் ஆகுது இல்லைங்களா? இப்போ நம்மளோட ஃபினான்ஸ் சார்ந்து தான் இப்போ எஜுகேஷன் போகுது. இப்போ அந்த அப்படி இல்லாமல் ஏழ்மையாக இருந்தாலும் ஃபினான்ஷியலாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாடுனா இப்படிதே ஒரு எஜுகேஷன். இப்போ வந்து அடுத்த வர ஜெனரேஷன் வந்து இப்போ எல்லா பிள்ளைங்களும் டாக்டரோட பிள்ளையாக இருக்கட்டும், வக்கீலோட பிள்ளைய, பெரிய சிஎம்மோட பிள்ளைய ஒரே ஸ்கூலில் படிக்குதுன்னா அது பெரிய விஷயம் தானே சார். இப்போ நான் சொல்கிற கரெக்டு தானே. இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல விதமான ஒரு ஃபீச்சர் இருக்கும் இல்லைங்களா? இப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் படிக்கிற பிள்ளையும் ஒரே காம்படிட்டில் போக முடியாது. ஸோ ஒரு காம்படிஷன் வருது, ஸ்பீச் காம்படிஷன் வருதுன்னு வச்சுக்கங்களேன். சிபிஎஸ் ஸ்கூல் படிக்கிற இங்கிலீஷை நம்ம தமிழ் மீடியம் படிக்கிற பொண்ணுங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் ஸ்பீச் டப் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல, கண்டிப்பாக முடியாது. அப்போ நம்ம இங்கேயே வேரியேஷன் ஆகுதுல்ல, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் போது. அப்போ ஒரே மாதிரி எஜுகேஷன் ஒரே மாதிரி ஹெல்த்து அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட் மாறிடும். அப்படி ஒரு அரசியல்வாதி வந்தால் கண்டிப்பாக இருப்போம் சார். ஜெயா இருக்கட்டும், அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி. இல்லை அவர் முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு ஹெல்த்தும் மெடிக்கலும் எஜுகேஷனும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு திட்டம் அவர் வச்சிருக்காரு. அதை செயல்படுத்துறது இவங்களாம் வந்து சார் ஒரு 50-60 வருஷம் இருக்காங்க அந்த இதுலேயும். இப்போ இவர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அந்த காலத்து அரசியல் இன்றைக்கி பண்ண முடியாது. கலைஞரோ எம்ஜிஆர் அவங்கெல்லாம் செஞ்ச அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு நியூஸ் அப்டேட் ஆகுதுன்னா அது எல்லா டிவி சேனல் ஒரு 10-20 டிவி சேனல் இருக்கும். எல்லாத்துலேயும் உடனே அப்டேட் ஆகுது. தவறுதலான அரசியல் பண்ணுறது கூட இனிமேல் கஷ்டம்தான். என்ன சார் சொல்கிறீங்க? அதே மாதிரி இப்போ என்ன தான் வந்து நான் பணம் கொடுக்காம ஓட்டு வாங்குறேன்றது நம்ம ஊரில் சாத்தியமே இல்லை சார். இப்போ பணம் கொடுக்காம ஓட்டு கேட்டு போட்டால் கண்டிப்பாக யாருமே போட மாட்டாங்க. விஜய் கொடுப்பாருங்களா? பழக்கி வச்சுட்டாங்களே. இப்போ நான் கரெக்டுன்னு நான் சொல்லலை. இப்போ நல்ல திட்டங்கள் இவர் கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த திட்டத்துக்கு இப்போ நான் ஓட்டு போடுறேன் விஜய் சாருக்கு. அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. எஜுகேஷன் கொடுக்குறேன்றாரு, ஹெல்த் கொடுக்குறேன்றாரு, ஃபேமிலியை ஒரு சேஃபாக கொண்டு வந்துடுறோம், எல்லாருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேன். ஆனால் நான் ஓட்டு போட்டு அவர் செய்யலேன்னு வைங்களேன், அந்த திட்டம்லாம் ஃபெயிலர் தானே. அந்த மாதிரி இப்போ விஜய் சார் கொண்டு வராருன்னா இப்போ நானும் என் ஃபேமிலியோ இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டால் நாங்கள் ரெடி. அவர் ஜெயிப்பாரா? அந்த விஷயந்தான் இப்போ மக்கள் பார்ப்பாங்க. கண்டிப்பாக தேவை சார். நல்ல ஒரு ஏன்னா நல்ல அரசியல்வாதி வந்து நல்ல ஒரு திட்டங்கள் கொண்டு வர்றதுனால விஜய் வர்றதுல எல்லாமே நல்லது தான். ஆனால் அவர் கொண்டு வர திட்டங்கள் அவருக்கு சொல்கிற விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு அவர் கட்சியில் ஆட்சியில் இருக்கணும்ல சார். அதுதான் பெரிய விஷயமே. இல்லை இப்போதைக்கு ஸ்டாலின் நல்லா தான் செய்கிறாரு. லேடிஸ்ன்ற பொறுத்தளவுக்கு நிறைய திட்டங்கள். ஏன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு, மகப்பேறு மருத்துவத்தில் அவங்க வந்து வீட்டில் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு 10 மாதத்துக்கு பால் நிறைய செய்கிறாரு. இதை விட இன்னும் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை, ஒரு ஹெல்த்து கண்டிப்பாக அவருக்கே நம்ம ஓட்டு போடுவோம் சார்.
சீமான் தெரியும். ஆக்சுவலி வந்து சீமானோட பேச்சு வந்து அவ்வளோ நான் கேட்டதில்லை. ஆனால் அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. சில வேர்ட்ஸ் எல்லாம் பேசும்போது எல்லாரும் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி முதல்ல ஒரு அரசியல்வாதிங்க ஃபஸ்ட்டு வந்து யாரையும் காயப்படுத்துகிற பேசக்கூடாது. இதே மக்கள் தான் நாளை பின்ன மாறி உங்களுக்கும் ஓட்டு போடுவாங்க. அதனால நீங்கள் எல்லாரையுமே சமமாக பார்க்கணும்னு சொன்னேன்னு. அதனால இவங்க அவங்கன்றதை விட எல்லாருமே சமமாக நடத்துங்க, சமமாக பாருங்க, அவ்வளோதான். இருந்துதான் ப்ரோ இருக்கணும். அப்படியே எங்க ஒரு பொய்யா புலி சுத்திட்டே ப்ரோ. எது சொன்னாலும் பொய்யா இருக்கு ப்ரோ. ஏதோ ஒரு வயசுல இருக்க போது சொல்லும் போது நம்ம கேட்டுக்கணும். அதை போய் இப்போ நம்ம இப்போதான் தெரியுது இதெல்லாம் சொன்னதெல்லாம் பொய்டா. யோசிச்சப்பதான் அப்படியே ஓடுது அவன் சொன்ன பொய்லாம். விஜய் தான் ப்ரோ, ஆல்வேஸ் விஜய் தான். எல்லாருமே வந்தவங்கலாம் மாற்றுறது எதுவுமே கொண்டு வரல. இவர் புதுசாக வராரு, இவருக்கு ஒரு சான்ஸ் தரலாமே. எதுவுமே பண்ண மாட்டாங்க ப்ரோ. சொல்லி அது பிரயோஜனமே இல்லை. புரியல, எனக்கு எதுவுமே புரியல. இதுலையே மாமனாரும் அந்த கட்சியில் தான் இருக்காரு. என்ன பண்ணுறது, அவர் வேஸ்ட்டு ப்ரோ. எல்லாம் இப்போ ஒரு விஷயத்த சொன்னால் 4 பேர் அந்த டைமில் மட்டும் கேட்டுட்டு கை மட்டும் தட்டணும்னு அவர் நினச்சிக்கார் நான் மாசு, நான் பேசுறது கரெக்டு. என்ன பண்ணுறாரு, நான் இப்போ வேலுநாச்சியை பற்றி பேசுகிறேன்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, வீரமணி பற்றி பேசுகிறாரு. யாரை பற்றி பேசுகிறாருன்னு அவருக்கும் தெரிய மாதிரி கேப் விடுறாரு. கேப் விட்டு அவர் மட்டும் இல்லை மாறிடுது. அதுக்குள்ள ஸ்கிரிப்டை மாற்றி வேற எதாவது பேசுகிறாரு. நம்ம ஏதோ அப்போ இருக்க பசங்கன்னா பரவாயில்ல, படிக்காமல் இருக்கானுங்க. இப்போ எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்கானுங்க, எல்லாருக்குமே புரியுது. அந்த டைமில் மட்டும் கை தட்ட முடியாதுல்ல. யோசிக்கணும், எல்லாமே யோசிக்கணும். இப்போ விஜய் வராருன்னா 4 விஷயம் பேசுகிறாருன்னா 4 விஷயமே நல்லதாக தான் பேசுகிறாரு. இப்போ அவ்வளோ பேர் அவ்வளோ கூட்டு இது வந்திருக்காங்க, எல்லாரையும் கூட்டணியில் கூப்பிடுறாங்க. கூட்டணியில் கூப்பிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறா, இவர் வந்து தேவையில்ல வா ப்ரோ, வெல்கம் ப்ரோ, எதுக்கு இதுறான். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை சுத்தமாக. அது இருக்காங்களா, கட்சியே பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இருக்காங்க இப்போ இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. என் ஆஃபீஸ் பக்கத்துல கட்சி ஆஃபீஸ் தான் இருக்கு. அப்போ மட்டும் பார்க்க முடியும், அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதிரி கேட்டாதான் அந்த மாதிரி கண்டிஷன் தான் இருக்கு இப்போ ஏடிஎம்கே. ஸோ கட்சியை கேட்டால் வேற கலதான். இப்போ பீக்ல இருக்கிறது இவர் தான், விஜய் தான். ஆமாம், பண்ணுவாருன்னு தான் எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் ஷோர்லி எல்லாரும் வந்து அது அவரோட ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்கிறவரும் அவரை வந்து பிலீவ் பண்ணி அவரோட அந்த ஒரு திறமையை வந்து வெளியில் இது பண்ண சான்ஸ் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அதுக்கு ஒரு ஹோப் இருக்கணும். எல்லாத்துக்கும் வந்து இப்போ நம்ம வேலைக்காக இருந்தால் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து நம்ம ஜாப் கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு அதில் வந்து அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களோட டேலண்ட்டை வெளியில் வர்றதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்போ ஸோ அந்த மாதிரி சாருக்கும் வந்து நிச்சயமாக வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணுறேன். அவருக்கு கிடைச்சா நிச்சயமாக அவர் அதில் வந்து வெளியில் வருவார். நிறைய வந்து இன்னும் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சேஞ்ச் ஆகும் தமிழ்நாடு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஃபுட்டோட அந்த ஒரு ஸ்கேர்சிட்டி இன்னும் வந்து நிறைய ஏரியாவில், அதே மாதிரி அந்த உதவி பண்ணுற அந்த ஒரு இதெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நிச்சயமாக அதெல்லாம் பார்த்து அவர் கொஞ்சம் பூர்த்தி பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த மணியோட அந்த ஒரு இதுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து சான்ஸ் கொடுத்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து எல்லாருக்கும் அந்த மணியோட அந்த ஒரு ஸ்கேர்சிட்டியும் நீக்கணும் அப்படின்றது தான். எனக்கு இப்போ திராவிட மாடல் மேலே பெருசாக எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஸோ ஒரு சேஞ்ச் வர்றது என்னை பொறுத்தளவு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 3 பேசிக், ஹெல்த் கேர், எஜுகேஷன், இது வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் திங்கை வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கனாலே வந்து அடுத்த லெவல் வந்து ஃபேமிலியிலேருந்து அடுத்து வேலைக்கு போகிறதோ, ஒரு கரியரை பில்ட் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதோ எல்லாமே ஏன்னா பிகாஸ் ஒரு அடிப்பட்ட மக்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுறது எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்தில் தான். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் நல்ல பாலிசி கொண்டு வந்தாலேயும் வந்து மக்கள் அடுத்தடுத்து அவங்க முன்னேறி போகிறதுக்கு வாழ்க்கையில் இதுக்கும் வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் இன்னும் பெட்டராக பண்ணலாம். அவர் ஆல்ரெடி அவரோட மாநாட்டிலே ஆல்ரெடி அந்த விஷயம் தானே சொல்லியிருக்காரு. நிறைய வந்து அந்த விஷயத்தில் அந்த உமன் சேஃப்டி, ஸோ அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்க வந்து பேஸ் பண்ணி நிறைய இது கொண்டு, பிகாஸ் அவங்கள தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயே தேவையில்லை. ஆனால் என்னன்னா இப்போ ஒரு பக்கம் ஃப்ரீன்னு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அதை டாக்ஸின்னு போட்டு வாங்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது எனக்கு? அது வந்து ஆமாம் கண்டிப்பாக. பிகாஸ் இந்த டாக்ஸேஷனில் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் அது ஃபேவராக இருக்கும் தவிர இங்கே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இங்கே ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் தான். அவங்களுக்கு இது ஃபேவரபிளான ஒரு சிஸ்டம் கிடையாது இது. ஆனால் அப்படி கொடுக்குறதா மக்கள் எப்பயோ கொடுத்துருந்துருப்பாங்களே. விஜய் சார் வர்றதுக்கு 100% அவருக்கு அந்த ஒரு மென் பவர் எல்லாமே இருக்குது சார். ஆனால் அவர் கொண்டு வர திட்டத்தை வச்சு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா
அடித்தட்டு மக்கள் தான் ரொம்ப வந்து மாற்றங்களை எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே ஒரு சொசைட்டியில் ஹையாக இருக்கிறவங்க அவங்க யார் வந்தால் என்ன சார், அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டேன்னா அடித்தட்டு மக்கள் தான் அதிகம். அவங்க தான் வந்து நல்ல ஒரு தலைவர் வேணும்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 2 அரசியல் தான் இருக்குது நம்ம ஊரில், டிஎம்கே ஏடிஎம்கே இது இருக்குது. இது ஒரு மாற்று அரசியலாக விஜய் வந்தால் கண்டிப்பாக நம்ம ஏற்போம் சார். என்னென்னா வீட்டுக்கு ஒரு அரசியல், ஒரு ஜாப், பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு ஹெல்த்து என்ன வந்தாலும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸு. இப்போ மெயினாக நம்மளுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நம்ம அதிகமாக ஒரு 60 to 70% ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த எஜுகேஷன் ஹெல்த்தில் தான். நம்ம சம்பாதிக்கலை, அதுக்கு முன்னாடி கடன் வாங்கி நம்ம வந்து செலவு பண்ணுறோம். ஸோ இதனாலே நம்மளால் வந்து பெருசாக வந்து ஃபினான்ஷியலாக வந்து க்ரோ ஆக முடியல. அது வந்து அது உண்மையான ஒரு இது. ஸோ இந்த விஷயம் வந்து இது வந்து இன்னும் வந்து பெட்டராக பண்ணால் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல விஷயம் தான். இது 3மே நல்லதா. ஒரு ஜாப், வீட்டுக்கு ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு ஜாப் வேணும். மெடிக்கல் என்ன வந்தாலும் அந்த ஃபேமிலியில் யாருக்கு எது பார்த்தாலும் கவர்மெண்ட் பார்த்துருவோம், எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஃபெசிலிட்டின்னு சார். சொல்கிறது வேறு, செயல்பாடு வேறு. இப்போ என்னதே இருந்தாலும் ஒரு திருமல் இப்போ ஒரு கம்பீரம்ன்றது எல்லாருக்கும் இருக்குங்களா சொல்லுங்கள். ஒரு ஹானஸ்ட் பேச்சு கம்பீரம் அவரும் பேசுகிறாரு, எல்லாம் கொண்டு வரன்றாரு. அவர் இப்போ 4-5 பாராளுமன்ற தேர்தலையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவர் நின்றுருக்காரு. அவர் 2nd இடத்துல கூட வந்திருக்காரு. அவர் ஓட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த போன 8% வாங்கியிருக்காரு. சீமானுக்கு அவ்வளோதான் வராது சார். ஆனால் கண்டிப்பாக விஜய்க்கு 100% வரும். இருக்குன்னா அவருக்கு வந்து ஃபேஸ் பாப்புலாரிட்டி இருக்குது. அது வந்து அவருக்கு ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன் நான். அவர் கொண்டு வர திட்டங்கள்னால் மட்டும்தான் சார் ஜெயிக்க முடியும். ஃப்ரீனால் ஜெயிக்கவே முடியாது. ஃப்ரீனால் நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் இவங்க செய்கிற தப்பே திருப்பி அவர் செய்கிற மாதிரி வரும். ஏன்னா யாருமே அவங்க கையிலேருந்து பணம் போட்டு செயல்படுத்த முடியாது. இப்போ அரசியலேருந்து என்ன இன்கம் வருதோ அதை தான் அவங்க செயல்படுத்த முடியும். இப்போ ஃப்ரீ கொடுக்காம இவங்க வந்து வீட்டுக்கு ஒரு ஏதோ ஒரு வேலை, எஜுகேஷன், அவங்க வீட்டில் படிச்சிருக்காங்களோ அதுக்கு தக்கன ஒரு வேலை, ஒரு ஃபேமிலியில் ஒரு வேலைனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாப்பாடு விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் ஓகே ஆயிரும். இப்போ எஜுகேஷன் ஃப்ரீனா இன்னும் அவங்களுக்கு மெயின் ஃப்ரீ ஆயிரும். இன்னும் வந்து ஹெல்த்துக்கு நம்ம எதுனாலும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற இப்போ இருக்க விட இன்னும் நல்ல பெட்டராக ஃபெசிலிட்டி கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து ஃபேமிலியே ஒரு சேஃப் தானே சார். இது ஃப்ரீ கொடுத்து செய்யணும்னு எந்த அவசியமே இல்லையே. மக்களோட அந்த ஃப்ரீபி கல்ச்சர் வந்து அவங்க தாட் மாறணும். நான் ஃப்ரீன்னு சொன்னோடனே மக்கள் போய் ஃபர்ஸ்ட்டு ஓட்டு போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட நிறைய அந்த சேஞ்ச் வரணும். அது ஒரு ஃபேக்ட். ஆனால் அதை எதனால் மாற்ற முடியும்னா இவர் கொண்டு வர திட்டத்தினால மட்டும்தான் மாற்ற முடியும் ஒழிய இந்த பணம்ன்ற விஷயத்த நான் ₹1 கூட கொடுக்க மாட்டேன், நீங்கள் இன்றைக்கி ஓட்டு போடுங்க, நாளைக்கு உங்கள் வீட்டு உங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி வளர்ச்சியில் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸை இவர் கொடுத்தா கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போடுவாங்க.